ஓகே. Instagram போய் டூம் ஸ்க்ரோலிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பார்த்துட்டு போயிடுங்க. பிகாஸ் திஸ் வீடியோ வில் சேஞ்ச் சம்திங் இன் யுவர் லைஃப். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பேஸ் இருக்கும். ரொம்ப லோவா, வொர்த்லெஸ்ஸா ஒரு சில டேலாம் செல்ஃப் மோட்டிவேஷனே இல்லாம ஒரே இடத்துல படுத்து கிடக்கலாம்னு தோணும். Instagram நோண்டிட்டு, மொபைல நோண்டிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கால் பண்ணா ஏதாவது ஒர்க் இருந்தா அவாய்ட் பண்ணலாம்னு தோணும். எவ்வளோ டாஸ்க் இருந்தாலும் பிரையாரிடைஸ் பண்ண தோணாது. வி ஃபெல்ட் சம்திங் மிஸ்ஸிங். பட் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். நமக்கு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் அத நம்ம பண்ணுவோம். சாப்பிடுறது, தூங்குறது இந்த மாரி பண்ணிட்டே தான் இருப்போம். பட் வி ஃபெல்ட் சம்திங் மிஸ்ஸிங். எனக்கும் கொஞ்ச நாளா இப்படிதான் ஃபீல் ஆச்சு. தென் நான் Googleல சர்ச் பண்ணி பார்த்தேன். அண்ட் தென் YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தேன். ChatGPTல சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து டோபமைன் கிராஷ் அண்ட் தென் பிரெயின் ராட் இந்த மாரியான விஷயங்கள் பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சது. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். அது என்னன்றத உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் மூவ் ஆன். இது வந்து எல்லாருக்குமே கிடையாது. ஃபார் சம் பர்ட்டிகுலர் பீப்பிள் ஹூ லாஸ்ட் சம்திங் இன் தேர் லைஃப். நீங்க வந்துட்டு ரீசென்ட்டா உங்க லைஃப்ல ஏதாவது லாஸ் பண்ணியிருக்கலாம். ஈவன் ஒரு பெர்சனா இருக்கலாம், இல்ல அது ஒரு பொருளா இருக்கலாம். ஓகே, டேக் யுவர் டைம் அண்ட் தென் மூவ் ஆன். அது வந்து எனக்கு புரியுது. மூவ் ஆன் ஆவறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஈவன் ஐ அம் இன் தட் பேஸ். கொஞ்சம் கஷ்டம் தான். பட் டேக் யுவர் டைம், ஐடென்டிஃபை யுவர் ரூட் காஸ். டைம் வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ண போறது கிடையாது. இந்த ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். என்ன நடந்தாலும் நடந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நீங்க மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நெக்ஸ்ட், டோன்ட் டூ த திங்ஸ் விச் யூ லைக். இங்க நான் லைக்டுன்னு எதை சொல்ல வரேன்னா, த திங்ஸ் விச் கிவ் இன்ஸ்டன்ட் ப்ரெஷர். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ப்ரெஷர் தர விஷயத்த எதையுமே நீங்க பண்ணாதீங்க. ஈவன் அது ஒரு ஹேபிட்டா இருக்கலாம், இல்ல ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்றதா இருக்கலாம், இல்ல வேற என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ப்ரெஷர் தர ஒரு விஷயத்த நீங்க செய்யாதீங்க. அத உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க. 3, இந்த பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் யூ ஹேவ் டு பி ஃபாலோ. ரெடியூஸ் யுவர் ஸ்கிரீன் டைம். உங்க மொபைல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. லைக் யார்கிட்டயும் நீங்க அவுட் கோயிங் கான்டாக்ட்ஸ் வச்சுக்காதீங்க. இன்கமிங் கால்ஸ் உங்களுக்கு வந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. இந்த மாரி இருக்கும்போது நம்ம யார் லைஃப்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க போறதில்ல. யாரையும் நம்மள ஜட்ஜ் பண்ண போறதில்ல. யாரையும் நம்மள ஜட்ஜ் பண்ண போறதில்ல. ஸோ டிஸப்பியர் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் டேக் யுவர் ஓன் டைம். இந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்கும்போது, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ரெடியூஸ் யுவர் ஸ்கிரீன் டைம். நெக்ஸ்ட், ஹேண்டில் த ஓவர் திங்கிங். ஸோ எப்போ நீங்க போர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, லைக் ஒரு புக்ஸ் படிக்காம, ஒரு மொபைல நோண்டாம, ஒரு லேப்டாப் பார்க்காம, எப்ப நீங்க போர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஓவர் திங்கிங்ன்ற ஒரு இது வந்துட்டு தான் போகும். அத நீங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். லெட் இட் கோ. அத வந்துட்டு ரொம்ப காம்ப்ளக்ஸா எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு திங்கிங் உங்க மைண்டுக்குள்ள வந்தாலும், ஓகே, திஸ் டூ ஷல் பாஸ். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டூ த திங்ஸ் விச் யூ லவ்ட். இங்க நான் லவ்டுன்னு எதை சொல்ல வரேன்னா, த திங்ஸ் விச் வில் க்ரோ யூ. There is always a difference between the things which you loved and you liked. So don't do the things which you liked. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். Do the things which you loved. For example, இப்போ உங்களுக்கு கேம் விளையாடுறது பிடிச்ச திங்ஸ்னா நீங்க கேம் விளையாடலாம். லைக் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல கேம் விளையாடலாம். பட் பிளேயிங் a single game is a addiction. Like it's an addiction. So it is a liked one. Don't do the things which you liked. Do the things which you loved. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.